அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரில்வான்ஸ் மெஹந்தி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸ் 29ல் கல்ஃப் மெஹந்தி டிசைன் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும், இது யார் யாருக்கு போட்டால் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும், அண்ட் தென் நம்ம இன்கேஸ் போடும்போது ஏதாவது தப்பு விட்டோன்னா அதை எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட மெஹந்தி பற்றின டெய்லி அப்டேட்ஸ்க்கு நம்மளோட ரெல்வான்ஸ் மெஹந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கல்ஃப் மெஹந்தி டிசைனுக்குள்ள அதர் நேம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை எப்படிலாம் கால் பண்ணுவாங்க இன்னும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துபாய் டிசைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஹலீஜ் டிசைன் அப்படின்னும் சொல்லுவாங்க. அரபிக் டிசைனும் இதை மென்ஷன் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? இந்த 3 நேமில் தான் நம்ம என்னது கல்ஃப் மெஹந்தி டிசைனை வந்து சொல்கிறோம். இதோட ஃபார்மேஷன் மெத்தட் பார்த்துடலாம். இதுக்கு மெயினாக நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னென்னா, போல்டு ஃப்ளவர்ஸ், லீவ்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ட்ரிகேட் டிசைனில் உள்ள அந்த மைன்யூட் பார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதை வச்சு நம்ம மேக் பண்ண போகிறது தான் என்னது கல்ஃப் மெஹந்தி டிசைன். அதை எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போவாங்க. கல்ஃப் மெஹந்தி டிசைன்ஸில் இந்த மாதிரி போல்டு ஃப்ளார்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. வித் ஷேடிங்ஸோடு வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் லீவ்ஸ் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி போல்ட் லீவ்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். அதில் வந்து சின்ன சின்ன மைன்யூட் ஒர்க்ஸ் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி லீவ்ஸும் யூஸ் பண்ணலாம். இல்லை ஃபுல்லாகவே போல்டு லீவ்ஸ் வந்து யூஸ் பண்ணணும்னு நினச்சாலும் யூஸ் பண்ணலாம். அது நம்ம டிசைனை பொறுத்து, சூஸ் பண்ணுற டிசைனை பொறுத்து ஷேடிங்ஸ் வந்து மாறுபடும். ஓகேவா? இந்த மாதிரி தான் போல்டான லீவ்ஸ் வந்து நம்ம மெஹந்தியில் வந்து ட்ரா பண்ணுவோம். அதுக்கப்புறம் மைனூட்டான டிசைன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து இந்த ஃப்ளாரலை வச்சு நம்ம ஒரு ஸ்பைரல் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஒரு அவுட்டர் லைன், இப்போ லீவ் ஷேப்பில் கொடுக்கிங்கன்னா அதோட அவுட்டர் லைன் போட்டுட்டு, அதுக்கப்புறமா அது உள்ளே நம்ம வந்து ஸ்பைரல்ஸ் கொடுத்து அதில் இருக்கக்கூடிய லீவ்ஸை வந்து நம்ம மைனூட்டாக போட போகிறோம். இதை தான் வந்து நம்ம மைன்யூட் டிசைன்னு வந்து சொல்கிறோம். இந்த மாதிரி டிசைன்ஸ் போடும்போது உங்கள் ஹேண்டில் போடும்போது ரொம்ப லைட்டான ப்ரெஷர் கொடுத்து தான் போடணும். அப்போ தான் நீங்கள் போட்டிருக்க போல்டு எலமெண்ட்டுக்கும் லைட் எலமெண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம டெமோ கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிக் ஃப்ளார் வந்து போட போகிறோம். அதுக்கான அவுட்லைன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உள்ளே பாருங்கள், மைன்யூட்டான எலமெண்ட்ஸ் கொடுத்து அதோட ஃபில்லப் வந்து கொடுத்துக்கிறோம். அதை சுற்றிலும் இருக்கக்கூடிய கேப்ஸ்லேயும் நம்ம லீவ்ஸோட பெட்டல்ஸை போட்டு ஃபில் பண்ணிவிட்டு நடுவில் வந்து 3 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். இதே மாதிரி அந்த ஃப்ளவர் ஃபுல்லாகவே ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம அதில் வந்து அழகான ஷேடிங் வந்து கொடுக்க போகிறோம். அப்பர் ஷேடிங் அண்ட் லோயர் ஷேடிங், அந்த 2 ஷேடிங்குமே இதில் யூஸ் பண்ணும்போது அந்த ஃப்ளார் வந்து நல்ல பிரைட்டனாக அழகாக தெரியும். இது முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன மறக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போட்டதோட ஃபினிஷிங்கே என்ன தான், அவுட்லைன் தான். ஸோ இதை போட்டு முடித்ததுக்கப்புறமா ஃபினிஷிங் வந்து கொடுத்துருங்க. நீட்டாக கொடுத்து முடித்ததுக்கப்புறமா அதோட சைடில் வந்து நம்ம ஸ்பைரல்ஸை வந்து யூஸ் பண்ணி லீவ்ஸ் மாதிரி கொண்டு வரோம். இப்படி போடும்போது உங்களுக்கு அந்த லுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து போல்டான டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். நம்ம எப்படி டிசைன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நல்ல கவனிங்க. மேலே கீழே வந்து ஒரு நல்ல ஷேடிங் உள்ள ஃப்ளார் கொடுத்துட்டு அதோட லீவ்ஸ் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்கோன்னு, நல்ல போல்ட் லீஃபாக கொடுத்துருக்கோம். இதை முடித்ததுக்கப்புறமா சைட்லேயும் அதே மாதிரி வைன்ஸ் கொடுத்து ஃபில்லப் பண்ணிவிட்டு நடுவில் கொடுக்கும்போது சின்ன சின்ன எலமெண்ட்ஸ் வந்து கொடுத்து அதில் ஒரு ஃபில்லப் கொடுக்கும். அந்த ஃபில்லப் பாருங்கள், ரொம்ப லைட்டான ப்ரெஷரில் வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? போல்டு எலமெண்ட்டுக்கும் பக்கத்தில் போட்டிருக்க அந்த ஃபில்லப் எலமெண்ட்ஸ்க்கும்
அந்த ஷேடு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெஹந்தியோட ஷேட் டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா காமிக்கணும். அப்பதான் அழகா இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க கிரிட்ஸ் வந்து போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கிரிட்ஸ் வந்து போட்டு முடிச்சதுக்கப்புறமா மேலேயும் அதோட லிங்க் இருக்கணுங்கிறதுக்காக மேலேயும் நம்ம வந்து ஒயின்ஸ் வச்சு போல்டான ஒயிட்ஸ் வச்சு கொடுத்துருக்கோம். இதில் நான் சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? லைன்ஸ் போட்டுட்டு அழிச்சிட்டு திரும்ப போட்டிருக்கேன். அந்த அழிக்கிறது வந்து எந்த மாதிரி அழிக்கணும் அப்படிங்கிறத இதில் சொல்கிறதுக்காக தான் இந்த மாதிரி போட்டு காமிச்சிருக்கேன். இதில் நம்ம நல்லா நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, ஒரு டார்க்கர் எலமெண்ட் கிட்ட ஒரு லைட்டர் எலமெண்ட் ஒரு கிரிட் வந்து யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நீட்டான ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, எவ்வளோ பெரிய எலமெண்ட்டையும் நீங்கள் வந்து ஈஸியாக போட்டுறவும் முடியும். உங்களால் ஈஸியாக மேக் பண்ணிடவும் முடியும். நம்ம கீழே போட்ட ஃப்ளாரோட லிங்க்ல இருக்கணுங்கிறதுக்காக திரும்படியும் அந்த ஃப்ளாரை வந்து போடுறோம். போட்டு அதோட ஜாயின் பண்ணியிருக்க மாதிரி காமிக்க போகிறோம். மேலே கொடுத்த அதே ஃப்ளாரை தான் கீழேயும் கொடுத்துருக்கோம். ஷேடிங்ஸ் எல்லாம் அதே மாதிரியே கொடுத்துட்டு இதுலேயும் சைடில் வந்து அந்த வைன்ஸ் வித் ஸ்பைரல்ஸ் போட்டுட்டு அந்த நடுவில் உள்ள கேப்ஸை வந்து மைன்யூட் எலமெண்ட்ஸால் ஃபில் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பாருங்கள் அதை சுற்றி வந்து இதில் வந்து நம்ம லீவ்ஸ் பேட்டர்னை வந்து மாற்றிருக்கோம். சரிங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்க்கும்போது தான் புரியும். இப்போ அங்கே கொடுத்த லீஃபை நம்ம இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக இந்த இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ணி காமிச்சிருக்கோம். நம்ம எப்போதுமே மெஹந்தி போடும்போது ஒரு ஒரு இடத்துல போட்ட டிசைனை அதே இடத்துல விட்டுறாமல் அதை வந்து பக்கத்தில் உள்ள டிசைன்ஸோடு நம்ம கொண்டு போகும்போது தான் நம்மளோட டிசைன்ஸ் வந்து நம்ம போட்ட டிசைன் மாதிரி நல்ல அழகான லுக்கை வந்து நமக்கு கொடுக்கும். இப்போ பாருங்களேன், அந்த லீவ்ஸை வந்து நடுவில் நான் ஃபஸ்ட்டு வந்து கேப் இல்லாமல் போட்டுட்டேன். அது பார்க்க எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் அதில் கேப்பு கொடுக்கும்போது அந்த ஃப்ளார் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கீழே கொடுத்த டிசைனை வந்து மெர்ஜ் பண்ணுற விதமாக மேலேயும் நம்ம வந்து அழகாக அதுக்கு ரிலேட்டபிளான டிசைன்ஸை வந்து மேலே கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஃபிங்கரில் எந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்து மெர்ஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறத கவனிங்க. இப்போ மேலே கொடுத்த அந்த கிரிட் பேட்டர்னோட ரிலேட்டபிள் பேட்டர்னாக இருக்கணுங்கிறதுக்காக இங்கேயும் நம்ம என்ன கொடுத்துட்டோம், கிரிட் பேட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துட்டோம். மேலே ஃபிங்கரில் பாருங்கள் லைன்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அந்த லைன்ஸோட நடுவில் வந்து ஜஸ்ட்டு டாட் டாட்டாக வச்சுக்கிட்டோம். இப்போ இங்கே வந்து மைனூட் டிசைன்ஸ் கொடுத்து இதோட இடத்த வந்து ஃபில் பண்ணி விட்டுட்டோம். இப்போ இது ஃபுல்லாகவுமே அந்த மைனூட் டிசைனாகவே கொடுத்து முடிச்சிடலாம். முடித்ததுக்கப்புறமா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இப்போ உங்களுக்கு மெஹந்தி போடணும் இதே மாதிரி அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா என்கிட்ட கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா டெலகிராம் சேனலில் குரூப்போட லிங்க் இருக்குது, அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ் ஆர் டெலகிராமில் கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவேன். ஹெனா மிக்ஸாலஜி கிளாஸஸும் வந்து ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து எடுத்துகிட்ருக்கேன். இதில் யாரும் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். இதில் நோட் பண்ணுங்கள், கேப் ஃபில்லிங் வந்து கொடுக்காம நம்ம வந்து உள்ள அந்த மைனூட் டிசைன்ஸை வச்சு தான் ஃபில்லிங் வந்து கொடுத்துருக்கோம். அப்படி கொடுத்து நம்ம இதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கல்ஃப் மெஹந்தி டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிசைன்ஸை நீங்கள் யாருக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமி ப்ரைடல் ஒர்க்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் என்கேஜ்மெண்ட் லுக் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களால் ப்ரைடல் லுக்குக்கும் என்கேஜ்மெண்ட் லுக்குக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து உங்களால் காமிக்க முடியும். இன்னொரு நியூ டாப்பிக்கோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.